மண் சரிவில் சிக்கியிருக்கக்கூடிய தொழிலாளரை மீட்கக்கூடிய பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது எந்த நிலையில் இருக்கிறது, அவரை எந்த அளவுக்கு வெளியே எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் இஸ்லாம் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார். இஸ்லாம், தற்போது எந்த அளவுக்கு அவரை மண்ணில இருந்து வெளியில எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட அவர் ஒரு 15 அடி சாலையிலிருந்து அவர் மண்ணுக்குள் புதைந்திருக்காரு. ஆனால் இடுப்பளவில் தான் அவர் புதைந்திருக்காரு. அவரை மீட்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. முதற்கட்டமாக மண் சரிவு மேலும் ஏற்படாத வகையில அனைத்து விதமான நடவடிக்கைகளிலும் தீயணைப்பு வீரர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் மேற்கொண்டாங்க. தற்பொழுது அந்த நடவடிக்கைகள் முடிந்த பின்பு மேலும் மண் சரிவு ஏற்படாது என்பதை உறுதி செய்த பின்பு அவரை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தற்போது ஈடுபட்டு வராங்க. அவரை கைகளால் தூக்க முற்பட்ட போது முழுமையாக அவர்களால் தூக்க முடியவில்லை. இருந்தபோதும் தொடர்ச்சியாக அந்த முயற்சியில மாநகராட்சி ஊழியர்களும் தீயணைப்பு வீரர்களும் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மீட்பு பணி நடைபெற்று இருக்கு. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல அவர் மீட்கப்படுவார் என தகவல் தெரிகிறது. இந்த மண்ணோடு மிகவும் இறுக்கமாக இருப்பதால் அவர்களை மீட்பதற்கான இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அதை இலகுபடுத்துவதற்கான வேலைகளிலும் மீட்பு படையினர் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ மண்ல ஈரமா எல்லாம் இல்ல, அது இறுகி இருக்கு, அதுதான் இப்ப பிரச்சனை அப்படிங்கிறது. மழையின் காரணமாக எந்த அந்த பாதிப்பும் இல்ல. இயல்பாக பணி நடக்கும் போது மேல இருந்து மண் உள்ளே சரிந்து அவர் இப்படி சிக்கி இருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? அதை முழுமையா நம்ம தற்போது உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த சில நாட்களாக திருச்சியில அவ்வப்போது மழை பெய்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கடந்த 2 நாட்களாக வெயில் தான் திருச்சியில இருக்கு. அதனால் மழையின் காரணமாக இது ஏற்பட்ட இந்த மண் சரிவு ஏற்பட்டுச்சா அல்லது இந்த சாலையில் இருக்கக்கூடிய பழுதின் காரணமாக ஏற்பட்டுச்சா என்பது பின்னர் தான் அது தெரிய வரும். இந்த பணி என்பது இந்த பாதாள அந்த சாலையின் அடியில் போட்டிருக்கக்கூடிய அந்த குடிநீர் குழாயில் ஏற்பட்ட பழுது ஏற்பட்டிருக்கு. அந்த பழுதை சரி செய்ய தான் வந்திருக்காங்க. அப்பொழுது அந்த சரி செய்யும் பணியில ஈடுபட்டு இருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமாக அந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுலதான் அந்த செல்வம் என்கிற அந்த மாநகராட்சியினுடைய ஒப்பந்த ஊழியர் சிக்கிட்டு இருக்காரு. அவரை மீட்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். இந்த மண் சரிவு எப்படி ஏற்பட்டது என்பது குறித்தான விவரங்கள் அதற்கான ஆய்வு இந்த மீட்பு பணி முடிந்த பின்புதான் நடைபெறும். அவரை தற்பொழுது மீட்கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு இருக்கு. அந்த காட்சியில நாம் பார்க்கிறோம். அவரை கைகளை பிடித்து அவரை தூக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா தீயணைப்பு வீரர்களும் சரி மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ச்சியா அவரை மீட்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவரை விரைவாக மீட்டு விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. காரணம் ஏற்கனவே அவர் நலமுடன் இருப்பதாக தான் நம்மளுக்கு தகவல் சொன்னாங்க. ஏன்னா அவர் இடுப்பளவு மண்ணில் தான் புதைந்திருக்காரு. முழுமையாக மண்ணில் புதையவில்லை. அதாவது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எளிதாக அவரை மீட்டு விடலாம். இருந்த போதும் மண் சரிவு ஏற்படாத வகையில அந்த பகுதியில முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நடவடிக்கை செஞ்சுட்டு இருந்தாங்க. தற்போது அந்த நடவடிக்கைகள் முடிந்த பின்பு இப்ப மீட்பு பணி அவரை அந்த மண் புதைந்த அந்த இடத்துல தூக்கக்கூடிய வேலைகள்ல தீயணைப்பு துறையினரும் மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப இந்த காட்சிகள்ல பார்க்கிறோம், அந்த ஹெல்மெட் அணிந்திருக்கிற நபர் தான் உள்ள இறங்கின தொழிலாளியா இல்ல தீயணைப்பு வீரரா? அந்த தொழிலாளி தான் ஹெல்மெட் அணிந்திருக்க தொழிலாளி தான் சிக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலாளியா நமக்கு தெரியுது. நம்மளாலும் அருகில் செல்ல முடியல. காரணம் நாம் அருகில் சென்றால் யாரையும் அருகில் செல்ல முடியல. மண் சரிவு ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த தீயணைப்பு வீரர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் மட்டும்தான் ஈடுபட்டு இருக்காங்க. அவருக்கானால் ஏற்கனவே ஹெல்மெட் தரப்பட்டுச்சு. ஏன்னா ஏதோ மண்ணோ ஒரு கல்லோ தலையை விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில தான் தற்பொழுது மீட்பு பணி நடைபெற்று இருக்கு. விரைவாக மீட்டு விடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு தெரியுது. நிச்சயமாக அவர் இயல்பான நிலையில தான் இருக்கார் அப்படிங்கறத நம்ம காட்சிகளிலே புரிந்து கொள்ள முடிகிறது. சற்றேறக்குறைய அவரை மீட்கக்கூடிய பணி நிறைவுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாமா இஸ்லாம்? நிச்சயமா. ஏன்னா ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அவர் இடுப்பளவு மண்ணில் தான் புதைந்ததார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக அமைஞ்சு இருந்துச்சு. அவர் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களுக்கும் சரி மாநகராட்சி ஊழியர்களும் சரி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் விஷயமா தான் பார்த்திருக்காங்க. கூட வேற எந்த பாதிப்பும் இந்த பகுதியில் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்பட குறிப்பா இங்க போக்குவரத்துக்கு முழுமையா தடை விதிக்கப்பட்டு இந்த மண் சரிவை மேலும் மண் சரிவு ஏற்படாமல்
எடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுச்சு. இன்னும் அவர் கிட்டத்தட்ட அவர் தூக்கக்கூடிய நிலையில இன்னும் வந்து அவர் வந்து இடுப்பளவு மண்ணில் வந்து புரிந்திருந்தாலும் அவரை வந்து மீட்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இருந்தாலும் அவரை வந்து எளிமையா வந்து மீட்டு விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில தான் வேகமாக அவர்கள் தீயணைப்பு வீரர்கள் வந்து மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அவருடன் வந்து தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. அவரை வந்து எதுவும் வந்து பயப்பட வேணாம், விரைவா வந்து மீட்டுடுவோம் என்பதற்கான நம்பிக்கை வார்த்தைகளையும் வந்து அவர்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவரும் ஒரு நம்பிக்கையாகவும் ஆரோக்கியமாக தான் வந்து தற்போது வந்து இருக்காரு. இப்ப எந்த அளவுக்கு மண் அகற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அங்க வட்டாரங்கள் தகவல்கள் நமக்கு கிடைக்குது? கால அளவுக்கு மண்ணை வெளியில எடுத்துட்டாங்களா? எந்த நிலை இருக்கு? ஏற்கனவே இருந்ததை விட சற்று இடுப்பளவு வந்து சற்று கீழே தான் வந்து மண் வந்து அள்ளப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல மண் அழுவதை விட வந்து அருகில் இருக்கக்கூடிய மண்ணை அழுவதான் உங்களுக்கு வந்து மிக முக்கியமான விஷயமா வந்துருச்சு. காரணம் வந்து அங்க மண் அல்லாம இருந்தா கூடுதலா வந்து மண் சரிவு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அவரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து அள்ளாங்க. தொடர்ச்சியாக அவர் சிக்கி இருக்கக்கூடிய மண்ணும் வந்து அழுத்தப்பட்டுச்சு. அந்த இடுப்பளவிலிருந்து கொஞ்சம் மண் வந்து எடுத்திருக்காங்க. இருந்த போதிலும் அவர் கால் வந்து ஒருவேளை வந்து குழாயில் கூட சிக்கி இருக்கலாம் என வந்து அஞ்சப்படுது. ஏற்கனவே குழாய் வந்து பழுது நீக்கக்கூடிய காரியத்துலதான் அவர்கள் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. ஒருவேளை குழாயில வந்து சிக்கி இருந்துச்சுன்னா அதுலயும் அதை வந்து கவனமா வந்து எடுக்கணும். அதனால எதிரி சிக்கி இருக்கக்கூடியது என்பதை வந்து பார்த்துதான் அவர் வந்து நலமுடன் இருப்பதால் வந்து மிகவும் பொறுமையாக கூட அவரை வந்து மீட்டு விடலாம் என்கிற அடிப்படையில அவர்கள் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவர்கள் வந்து தீவிரமான வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவரை வந்து மீட்பதற்கான வேலைகள் தான் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ கால் வந்து ஏதாவது சிக்கி இருக்கா அப்படிங்கறது வந்து தொழிலாளர் தற்போது சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கும் இல்லையா? மண்ணுடைய அழுத்தம் காரணமாக அது ஒரு கனமானதா மட்டும்தான் இருக்கும். குழாயில சிக்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா மண் கொஞ்சம் கீழே வரைக்கும் செல்லும் பொழுது அதை அள்ளி வெளியில எடுத்துட்டாங்கன்னா அதை கண்டறிய முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா நீங்க குறிப்பிட்டது வந்து சரியான விஷயம். ஆனா எதுல வந்து சிக்கி இருக்கா இல்ல வந்து வெறும் மண்ணில் மட்டும்தான் புதைந்து இருக்கா என்பது வந்து அவரால் வந்து தற்போது வந்து சொல்ல முடியாது. அங்க இருக்கக்கூடிய மண்ணை தான் வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை அள்ளும் வேலைகள்ல தான் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மண் அள்ளும் பொழுது அருகில் வேற எதுவும் பாதிப்பு வந்து ஏற்பட்டக்கூடாது என்பதிலையும் வந்து தீவிரமா வந்து கவனத்துல இருந்து இருக்காங்க. அது வேகமா வந்து எதையும் வந்து செய்ய வேண்டாம். அவர் வந்து நலமுடன் இருக்காரு. அவர் வந்து எளிதாக வந்து மீட்டு விடலாம். அவருக்கு வந்து உடல் பாகங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட விடக்கூடாது என்பதுலதான் அவர்கள் வந்து தீவிரமா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகள்ல தான் அவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. விரைவா வந்து மீட்டு விடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு வந்து தெரியுது. இருந்தாலும் அதை வந்து பொறுமையாக எடுக்க வேண்டும். எந்தவித பாதிப்பும் வந்து அவருடைய உடல் பாகங்களுக்கு வந்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் வந்து தீவிரமா கவனத்துல எடுத்துட்டு அந்த வேலைகள்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இரும்பு பலகையெல்லாம் வச்சு உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏதாவது என்ன அடிப்படையில் அதை பார்க்குறாங்க? உள்ள மண்ணினுடைய அடிப்பகுதியில் என்னென்ன மாதிரியான நிலைமை இருக்குன்னு செக் பண்ணுறாங்களா? ஒரு பக்கம் கடப்பாறையில் தோன்றாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய இரும்பு பலகை மாதிரி ஒன்றை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அந்த இரும்பு தகடு வந்து அவரை சுற்றி வந்து அமைக்கப்படுவதற்கான காரணம் வந்து கூடுதலா வந்து அந்த பகுதியில் வந்து மண் வந்து அவரை மூடி விடாமல் இருப்பதற்காக அந்த தகடுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சுற்றி அவரை வந்து அமைத்தால் அது அருகில் இருக்கக்கூடிய மண் சரிவு வந்து ஏற்கனவே வந்து ஏற்பட்டு விடக்கூடாது. அதிலிருந்து அவரை வந்து மீட்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் அந்த பணியை வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அந்த இரும்பு தகடுகளை வந்து வைக்கும் போது அருகில் இருக்கக்கூடிய மண் வந்து கூடுதலா வந்து அதுல வந்து மூழ்காம இருக்கும். இவரை மீட்கும் போதும் பக்கத்துல இருக்கக்கூடிய மண் வந்து மூடிவிடக்கூடாது. அதன் காரணமாக அங்கு இரும்பு தகடுகள் வந்து பாதுகாப்புக்காக வந்து வைக்கப்பட்டிருக்கு. அவரை சுற்றி வந்து மண்ணை வந்து அள்ளக்கூடிய வேலைகள்லயும் தற்போது வந்து ஈடுபட்டு இருக்காங்க. நிச்சயமாக இஸ்லாம், நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னும் இந்த பணி எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு. இப்ப காட்சிகளை பார்ப்போம். அந்த மீட்பு பணி துரிதமாக நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த காட்சிகளை பார்ப்போம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.